பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி சேர்ந்து வரும் ஒரு சிறப்புமிக்க நாளாகும். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் மன வாழ்க்கை வேண்டி விரதம் இருக்கும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது. பங்குனி உத்தரத்தன்று பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜை நடைபெறும். பங்குனி உத்தர திருநாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுவதால் இந்நாள் மிகவும் புனித நாளாக கொண்டாடப்படுகிறது. ஈசனும் அம்மையுமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்ற நாள் இது. முருகன் தெய்வானையை திருமணம் செய்த நாளாகும். வள்ளியின் அவதார நாளாகவும் கூறப்படுகிறது. இந்நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினமும் இந்நாளே. தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி சேர்ந்து வரும் ஒரு சிறப்புமிக்க நாளாகும். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் மன வாழ்க்கை வேண்டி விரதம் இருக்கும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்நாளில் ஸ்ரீரங்கம் பகுதிக்கு உட்பட்ட கூடலூர் பகுதியில் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ பாதாள பெருமாள் கோவிலில் மலேசியாவில் இருக்கும் முருகனை போன்று பிரம்மாண்ட முருகன் காட்சியளிக்க பெற்று பொதுமக்கள் முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் அன்னதானத்தில் தரிசனம் செய்து முருகப்பெருமானின் அருள் பெற்று சென்றனர்.